உலகத்தையே மிரட்டக்கூடிய புதிய கூட்டணி ஒன்று உருவாயிருக்கு. பொலிட்டிகோ அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் கிடச்சிருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உலகத்தினுடைய ஆர்டர் அப்படிங்கிறது மறுபடியும் ரீசேஞ்ச் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ நமக்கு பேச போகுது. C5 யார் இந்த குரூப்? RIC கேள்விப்பட்டிருக்கோம், G7 கேள்விப்பட்டிருக்கோம், பிரிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். C5 இந்த கூட்டணி புதுசாக உருவாச்சு அப்படின்னா உலகத்தினுடைய ஆர்டர் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதே தெரியாது. இதை பற்றி தான் டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. இப்போ நம்ம பார்க்க போற நபர் நாட்டோவினுடைய தலைவர் மார்க் ரூட்டே. இவர் பேசியிருக்கக்கூடிய காட்சிகள் தான் இது. Conflict is at our door. Russia has brought war back into Europe, and we must be prepared for the scale of war our grandparents and great-grandparents endured. Imagine it, a conflict reaching every home. ஐரோப்பாவினுடைய ஒவ்வொரு வீட்டுகளுடைய கதவையும் ரஷ்யா நிச்சயமாக தட்டும் 2030க்குள்ள. என்னுடைய தாத்தாவும் என்னுடைய பாட்டியும் எங்களுக்கு இதை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா என்ன? ஐரோப்பா உக்ரைனை நாட்டோவில் இணைக்கிறதோடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் ரஷ்யாவை பார்த்து பயந்துகிட்டு தான் இருக்கு. அது ஏன்? இப்போ my central message is no use for us Europeans just to blame the Americans. When Europe is still buying Russian gas and paying about $1 billion a month straight into Putin's war machine, and it's no use us sitting here in beautiful Berlin and whimpering about the document that came out on Friday. இவர் யார் தெரியல? போரிஸ் ஜான்சன், லண்டனுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர். அப்படிப்பட்டவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். இந்த போரிஸ் ஜான்சனுக்கும் டாய்லெட்டுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குது. இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நெதன்யாகு இவருடைய டாய்லெட்டை பயன்படுத்திக்கிட்டுமா அப்படின்னு இவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ கேட்டார். பாவம், இந்த மனுஷன் அப்பாவியாக அதுக்கு ஓகே சொன்னார். அந்த இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நெதன்யாகு வெளியில் போனதற்கு பிறகு அந்த அறையை சுத்தம் செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு கிளீனர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு உளவாளியை கூப்பிட்டு இங்கே செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் செக் பண்ணி பார்க்கும்போது இவர் பயன்படுத்தி இருந்த அந்த டாய்லெட்டுக்குள்ளே ஒரு ஸ்பை மெட்டீரியல் ஒன்று இருந்தது. அதை வச்சுட்டு போனவர் யாருன்னா, அதை முன்னாடி பயன்படுத்தின இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நெதன்யாகு. இஸ்ரேல்காரங்க எந்த அளவுக்கு மோசமாக இருப்பாங்க, யூதர்கள் எந்த அளவுக்கு மோசமானவங்கிறதுக்கு இதை விட பெரிய உதாரணம் உங்களுக்கு இருக்க முடியாது. அவசரத்துக்கு கூட அவங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதன் மூலியமாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. சரி, போரிஸ் ஜான்சனும் நாட்டோவினுடைய தலைவர் மார்க் ரூட்டேவும் ஏன் கதறாங்க, ஏன் இவ்வளவு தூரம் கதறி கண்ணீர் விடுறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள ஐரோப்பா மீது ரஷ்யா போர் தொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. இது ரிலேட்டடான டாக்குமெண்ட் எல்லாமே ஏற்கனவே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ ரஷ்யா சைட்லேருந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், நாங்கள் அப்படிலாம் ஒரு விஷயத்தை செய்ய மாட்டோம், கவலைப்படாதீங்க, கண்ணீரை தொடங்க, அழுகாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தும் ஐரோப்பாவினுடைய கண்ணீரை யாரும் துடைக்க முடியலை. இதுதான் விஷயம். சரி, இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் இதுவரைக்கும் எந்த சேட்டலைட் சேனல்கள்லையும் வராத ஒரு செய்தி. ரைட்டா? பொலிட்டிகோ அப்படிங்கிற அந்த வெப்சைட்லேருந்து நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது
கேம் சேஞ்சர் C5 இந்த குரூப்பை பற்றி தான். அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, இந்தியா, ஜப்பான் இந்த புதியதொரு கூட்டணி தான் அடுத்து வேர்ல்டு ஆர்டரையே சேஞ்ச் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த C5 கான்செப்ட் அப்படிங்கிறது இந்த மல்டிபோலார் கோஆர்டினேஷன் ரிலேட்டடாக உள்ளதா, எது ரிலேட்டடாக இவங்க 5 பேரும் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி அது ரிலேட்டடாக ஆராய்ச்சியும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் இந்த ஆர்டர் தான் அடுத்து வரக்கூடிய 10 ஆண்டுகளுக்கு உலகத்தையே மாற்றி அமைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 நாடுகளும் ஜாயின் பண்ண போகிறாங்க. சரி, இப்போ இந்த C5 இருக்குல்ல, அதனுடைய பேர் வந்து C5 நியூக்ளியர் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாஷிங்டனில் இதற்கான பேரை வந்து வச்சுருக்காங்க. ரகசிய கூட்டம் ஒன்று நடந்திருக்கு. G7 அப்படிங்கிறத G8 மாற்றுவதோ இல்லை அதை விரிவாக்கம் செய்வதோ வீணான செயல்னு இப்போது அமெரிக்கா அந்த மீட்டிங்கில் பேசியிருக்காங்க. G7 கூட்டணி உங்களுக்கு தெரியும். G8ங்கிறது ரஷ்யாவையும் சேர்த்தாங்கன்னா G8 மாறும். உலகத்தினுடைய பொருளாதாரமே அந்த G7 நம்பி தான் இருக்குன்னு பேசினவங்கலாம் இருக்காங்க. இன்றைக்கி தேதிக்கு ஐரோப்பாவினுடைய GDP படுத்துருச்சுங்கிறதுனால அந்த G7 G8 மாற்றுறதுல எந்த விதமான அவசியமும் இல்லைன்னு ரஷ்யா ஒதுங்கியே போயிடுச்சு. 80 ஆண்டு கால முட்டாள் நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து இந்த G7 கலைப்பதற்கான வேலையை அடுத்து அமெரிக்கா செய்ய தொடங்க போகிறாங்க. சரி, இப்போது C5 அமெரிக்காவுக்கு என்ன லாபம்? C5 அமைக்கிறதுனால என்ன லாபம்? கடன் பத்திரங்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது இப்போது ஜப்பான் கிட்ட இருந்து அமெரிக்கா கடன் பத்திரங்கள் வாங்கியிருக்காங்க. தன்னோட நிறையா செலவினங்களுக்காக கடன் பத்திரங்களை அதை வாங்கியிருக்காங்க. சீனா கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 2 நாடுகிட்ட இருந்து அந்த கடன் பத்திரங்களை வாங்கியிருக்காங்கல்ல, அதை ஃப்யூச்சரில் ஜப்பானும் சீனாவும் விற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அமெரிக்காவுக்கு பெரிய ப்ராப்ளம். அவங்களுடைய டாலர் மதிப்புங்கிறது செயல்பாட்டில் இல்லாமல் போயிடும். ஸோ டாலரைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை ரத்து செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த C5 கூட்டணி ரொம்ப முக்கியமானது. பிரிக்ஸ் கூட்டணி அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு பெரிய தலைவலியாக மாறிப்போச்சு. அப்போ பிரிக்ஸுங்கிற கூட்டணி உருவாகாமல் இருக்கணும் அப்படின்னா ரஷ்யாவோடையும் சீனாவோடையும் அமெரிக்கா டையப்புக்கு வந்தாகணும். உலகத்தினுடைய மிகப்பெரிய அளவிலான மக்கள் தொகை வச்சுருக்கக்கூடிய இந்தியாவோடையும் அவங்க நட்பு பாராட்டணும். அதுக்கு இந்த C5 ஆப்ஷன் தான் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் நடந்த அந்த ரகசிய கூட்டத்தில் முடிவெடுத்திருக்காங்க. சரி, ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து சில நாடுகள் பிரிய போகுது அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்குது. போங்கப்பா, உங்கள் சாவகாசமே வேண்டாம் அப்படின்னு. அதில் ஒன்று இத்தாலி, இன்னொன்று போலந்து, 3வது ஹங்கேரி, 4வது ஆஸ்திரியா. டெய்லி மெயில் அந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இதுதான். இந்த 5 நாடுகளுமே ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியில் போகிறாங்க அப்படிங்கிற தகவல். இத்தாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கே தெரியும், மெலோனி அவர்கள். ஹங்கேரியினுடைய பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கே தெரியும், ஆர்பன் அவர்கள். இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா யார், ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினுக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவங்க. மெலனி அவர்கள் சமீபத்தில் தான் சொன்னாங்க, ஆப்பிரிக்கா கண்டம் வந்து உங்களால் பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளானது, தயவுசெய்து ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறுங்கன்னு ஃப்ரான்ஸை பார்த்து கடுமையான சாடல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு காட்டமான ஸ்பீச் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு மெலோனி அவர்கள் ஓரளவு மனிதத்தன்மையோடு செயல்படக்கூடிய ஒரு பெண்மணி தான். சரி, ஐரோப்பாவோட தப்பையும் அவங்க கண்டிக்கிறாங்க, அதான் முக்கியம். இப்போது C5ல் இணையிறதுக்கு இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. அதுதான் இங்கே வெளியுறவுத்துறையில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவம். இதில் ஒரே ஒரு விஷயந்தான், இந்தியாவை எப்படியாவது பாதிப்புக்கு உள்ளாக்கி அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வரணும். அதுக்கு 50% வரி போடு அப்படின்னு அமெரிக்கா முடிவு பண்ணுது. அரிசி இறக்குமதி பண்ணுறாங்கல்ல இந்தியா அமெரிக்காவில், ஸோ அதற்கும் பேன் பண்ணி விட்டுரு. அப்போது தொழில் முடங்கிரும், விவசாயம் படுத்துரும். இந்தியாவினுடைய பெரிய சோர்ஸே இதுதான். இந்த 2ஐயும் முடக்கி விடு, அவங்க நம்ம சொல்கிறபடி கேட்பாங்க அப்படிங்கிறது அமெரிக்காவோட பிளான். இந்தியா, சீனா, தென்கொரியா, தாய்லாந்து, இந்தோனேஷியாவினுடைய மிக முக்கியமான அதிகாரி வந்து ரஷ்யாவுக்கு போய் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு இந்த உத்தரவு இந்தோனேஷியாவுக்கு போயிருக்கு. சரி, 10வதுக்கு அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மெக்சிகோங்கிற நாட்டை வச்சும் இந்தியாவுக்கு எதிராக 50% வரி விதிச்சிருக்காங்க. இதுவும் இந்தியாவை சொனக்கமடைய வச்சுருக்கு தொழில் ரீதியாக. எது எப்படியோ C5 அப்படிங்கிறது எதுக்கு, RIC இஸ் பெஸ்ட் அப்படிங்கிறாங்க. ரஷ்யா, இந்தியா, சைனா இந்த 3 நாடுகளுடைய கூட்டணி போதுமே அப்படின்னு இப்போது ரஷ்யாவினுடைய கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் பெஸ்கோவ் இருக்கார்ல, அவர் ஆர்ட் நியூஸுக்கு இப்போது பேட்டி கொடுத்துருக்கார்.
நேற்றைய தினம் அமெரிக்காவில் இந்த மீட்டிங் நடந்தது. அதற்கு பதிலடியாக பெஸ்கோவ், நமக்கு அந்த செய்தி கிடைக்குதுன்னா கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு செய்தி கிடைக்காம இருக்குமா என்ன? ஸோ அவங்க இதுக்கான பதிலை சொல்லியிருக்காங்க. யாருக்கு இதில் அதிக லாபம் அப்படிங்கிறது தான் கணக்கு அப்படின்னு. சரி, யாருக்கு என்ன லாபம்? சீனா, ரஷ்யா, இந்தியா இந்த நாடுகளை அமெரிக்கா தவிர்க்கவே முடியாது. இவங்களோட நீங்கள் வணிகம் செஞ்சு தான் ஆகணும். போரற்ற நிலை உருவாகிறதுக்கு இதுவே சிறந்தது அப்படின்னு யோசனையும் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் உண்மைதான் ஒரு வகையில். தைவான், பாகிஸ்தான், உக்ரைன். தைவான் வந்து யாரோட பஞ்சாயத்து? சைனாவோட பஞ்சாயத்து. பாகிஸ்தான் இந்தியாவோட பஞ்சாயத்து. உக்ரைன் ரஷ்யாவோட பஞ்சாயத்து. இந்த 3 பெரிய கண்ட்ரிக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அமெரிக்காவினுடைய தூண்டுதல் வந்து பக்கத்து நாடுகளை வச்சு இந்த வேலையை பார்க்குறாங்க. ஸோ அதை முடிச்சு வைக்கக்கூடிய வாய்ப்பையும் நான் உருவாக்கி தரேன்னா அமெரிக்கா இப்போது இந்த 3 நாடுகள்கிட்டையும் சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கு. அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் ஒரு சவாலான ரியல் எஸ்டேட் ஒப்பந்தம் போன்றது அப்படின்னு ட்ரம்ப் இன்னைக்கு பேசியிருக்கார். உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி 3வது உலகப் போருக்கு மற்ற எல்லா நாடுகளையும் இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற வேதனையான பதிவையும் பதிவு செஞ்சுருக்காரு. உக்ரைன் மக்கள் அமைதியை தான் விரும்புகிறாங்க, பட் ஜெலன்ஸ்கி ஆடம்பரத்தை விரும்புகிறார். அதனால தான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாமே ஊழல் பேர்வழிகளாக பெருச்சாளிகளாக இருக்காங்க அப்படின்னு ட்ரம்ப் இப்போ குற்றம் சுமத்துறார். எது எப்படியாக இருந்தாலும் உக்ரைன் ரஷ்யா போரை முடிச்சு வச்சுட்டு அடுத்ததாக C5 அப்படிங்கிற அந்த டீமை ஃபார்ம் பண்ணுறதுக்கான எல்லா வேலையுமே இப்போது அமெரிக்கா செய்ய தொடங்கியிருக்காங்க. இது ரிலேட்டடான பேச்சுக்கள் அப்படிங்கிறது இந்தியாவிலையும் ரஷ்யாலையும் சீனாவிலையும் ஜப்பான்லையும் பேச தொடங்கியிருக்காங்க. ஜப்பான் முழுக்க முழுக்க யாருடைய ஆதரவு? அமெரிக்காவினுடைய ஆதரவு. டகாய்ச்சி அந்த லேடி முழுக்க முழுக்க ட்ரம்ப் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்பாங்க. அந்த வகையில் சீனாவுக்கு குடைச்சல் கொடுக்கறத நிப்பாட்ட சொன்னால் நிச்சயமாக ஜப்பான் கேட்கும். இதுதான் வந்து வேர்ல்டு பாலிடிக்ஸ். நீங்கள் மல்டிபோலார் வேர்ல்டில் நீங்கள் கவனிக்க வேண்டிய இம்பார்ட்டண்டான செய்தி இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியும் கூட. இது உங்களுக்கு புரிஞ்சது பிடிச்சது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.